டூரி என்டர்டைன்மெண்ட் வழங்கும் கார்த்தி மற்றும் அரவிந்த் சுவாமி நடிப்பில் மெய்யழகன் செப்டம்பர் 27 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில். Hotstar Specials Goli Soda Rising now streaming on Disney Plus Hotstar. வேட்டையின் படத்தோட ஆடியோ லான்ச் மிக பிரம்மாண்டமா இப்போ நடந்துகிட்டு இருக்கு. அந்த ஸ்டேஜ்ல ரித்திகா சிங் அண்ட் துஷாரா விஜயன் இவங்க ரெண்டு பேரும் என்னென்ன பேசினாங்க அப்படிங்கறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம். முதல்ல துஷாரா விஜயன் அவர்கள் இந்த ஸ்டேஜ் ஏறினோன்னு எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான ஸ்டேஜ் இது. ஏன்னா இதுவரை என்னோட எந்த படத்தோட ஆடியோ லான்ச்சுக்கும் என்னோட பேரண்ட்ஸ் வந்ததே இல்லை. என்னோட அம்மா அப்பா என்னோட தம்பி எல்லாருமே இந்த ஆடியோ லான்ச்சுக்கு தான் முதல் முறையாக வந்திருக்காங்க. தென் இந்த ஸ்டேஜில் நான் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்கு முன்னாடி நின்று பேசிக்கிட்டு இருக்கேன். இது எனக்கு ரொம்ப ரொம்ப ஒரு சர்ரியல் மொமெண்டா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. தென் சும்மாவா சார் சொன்னாங்க சூப்பர் ஸ்டார் யாருன்னு கேட்டா சின்ன குழந்தையும் சொல்லும் அப்படின்னு. அந்த அளவுக்கு செம்மையான எனர்ஜி சார் அப்படின்ற மாதிரி ரஜினிகாந்த் அவர்களை நோக்கி துஷாரா விஜயன் அவர்கள் சொன்னாங்க. இது மட்டும் இல்லாம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் சின்ன வயசுல இருந்தே எனக்கு ரொம்ப ரொம்ப பர்சனலா கனெக்ட் ஆன ஒருத்தர். ஏன்னா இப்போ இந்த ஆடியோ லான்ச்சுக்கு வரும்போது கூட என் கார்ல நான் ஏறி போட்ட முதல் பாட்டு வெற்றி கொடிகட்டு. அந்த பாட்டு எனக்கு ரொம்ப ரொம்ப கனெக்ட் ஆன பாட்டு. எங்க போனாலும் அந்த பாட்டை தான் நான் முதல்ல கேட்டுட்டு போவேன். அந்த அளவுக்கு சூப்பர் ஸ்டார் அவர்கள் என்னோட லைஃப்ல ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான பர்சன். நான் ஜெய்பீம் படம் பார்த்துட்டு டைரக்டர் டிஜே ஞானவேல் அவர்களுக்கு கால் பண்ணி நான் வாழ்த்துக்கள் சொன்னேன். அதற்கப்புறம் அப்படியே ஃபார்வர்ட் பண்ணா ஒரு 2 வருஷம் கழிச்சு அவரோட அடுத்த ப்ராஜெக்ட்ல நான் இருக்கேன் அப்படின்ற அந்த ஒரு விஷயம் தெரிஞ்சுது. அது தெரிஞ்ச உடனே நான் யார் இதில் நடிக்க போகிறாங்க, இது எவ்வளோ பெரிய ப்ராஜெக்ட் அப்படின்னே எனக்கு தெரியாது. பட் அந்த படத்தில் நான் உள்ளே போனேன். அதுக்கப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சிச்சு இது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய படம் அப்படின்ட்டு. என் வாழ்க்கையில் இந்த மாதிரியான ஒரு விஷயம் திரும்ப நடக்குமான்னு தெரில. இது எனக்கு ரொம்ப ரொம்ப மிகப்பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே எக்ஸைட்டடாக அவங்க பேசினாங்க. அது மட்டும் இல்லாமல் சூப்பர் ஸ்டார் அவர்களோட அந்த ஷூட்டிங் ஸ்பாட் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு எப்படி இருந்தது அப்படின்னு ஆங்கர் கேட்க, ஏங்க நான் அவரை பார்த்துக்கிட்டே தாங்க இருப்பேன். அவர் சும்மா தான் உட்காந்துருப்பாரு. ஆனா சும்மா உட்காந்துருந்தாலும் அந்த ஸ்டைலுமா அப்படிங்கிற மாதிரி அழகா ஸ்டைலா அப்படி கூலா உட்காந்துருப்பாரு. நான் அவரை பார்த்து ரசிச்சுட்டு மட்டும்தான் இருந்துட்டே இருந்தேன் அப்படின்ற மாதிரி துஷாரா விஜயன் அவர்கள் பேசி முடிச்சாங்க. இதை தொடர்ந்து ரித்திகா சிங் பேசும்போது எடுத்த உடனே அவங்க ஒரு காலத்துக்கு முன்னாடி நான் வந்துட்டு சின்ன வயசுல இந்த பாக்ஸிங் ட்ரைனிங்லாம் பண்ணிக்கிட்டு இருப்பேன். அந்த மாதிரி பாக்ஸிங் ட்ரைனிங் அந்த ரிங்குள்ள நான் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அந்த சின்ன வயசு ரித்திகா சிங்கிட்ட போயிட்டு ஃபியூச்சர்ல நீ சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய படத்துல ஒரு பார்ட்டா இருக்க போற அப்படின்னு சொல்லியிருந்தா கண்டிப்பா நம்பியிருக்கவும் மாட்டேன். இது எத்தனை வருஷம் கழிச்சாலும் நடக்கவே நடக்காத ஒரு விஷயமா தான் இருக்கும் அப்படின்னு தான் நான் நினைச்சிருப்பேன். ஆனா அந்த ஒரு விஷயம் இப்போ எனக்கு நடந்திருக்கு. இது எனக்கு ரொம்ப ரொம்ப ஒரு மிகப்பெரிய ஒரு கனவு மாதிரி தான் இருக்கு அப்படின்ற மாதிரி அவங்க ரொம்ப ரொம்ப எமோஷனலா பேசிட்டு இருந்தாங்க. இதை தொடர்ந்து அமிதாப் பச்சன் அவர்கள் கூட நான் நடிக்கும் போது எனக்கு ரொம்பவே பயமா இருந்தது. நான் எவ்வளவோ வாட்டி பாக்ஸிங்ல சண்டை போட்டிருக்கேன். ரிங்குக்குள்ளெல்லாம் வந்துட்டு ப்ராக்டிஸ் பண்ணிட்டுலாம் போவேன். அப்போல்லாம் எனக்கு பெருசாக பயமே இருந்திருக்காது. ஏன்னா நான் வெல் ப்ராக்டிஸ்டாக வந்துட்டு அந்த ரிங்குக்குள்ளே சண்டைக்கு போவேன். ஆனால் இங்கே எவ்வளோதான் நான் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அவர் கூட போயிட்டு அந்த ஷாட்டில் நின்னாலும் அமிதாப் பச்சன் அவர்களுக்கு முன்னாடி நிற்கும் போது எனக்கு மொத்தமே மறந்துடும். அதே விஷயம் தான் ரஜினிகாந்த் அவர்களுக்கு முன்னாடியுமே. சூப்பர் ஸ்டார் அவர்களுக்கு முன்னாடி போயிட்டு நின்று நான் டைலாக் பேசுவேனா அப்படின்ற மாதிரி நான் யோசிச்சுட்டு இருக்கும்போது நல்ல வேளை அந்த ஃபர்ஸ்ட் ஷாட்டில் எனக்கு டைலாகே இல்லை. நான் சும்மா தான் நிற்கிற மாதிரியான ஒரு சீன். பட் அந்த சீனுமே எனக்கு நடிக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப டஃப்பாக இருந்தது. இந்த ப்ராஜெக்ட் இனிமே என் வாழ்க்கையில் இவ்வளோ பெரிய ஒரு ப்ராஜெக்ட் எனக்கு அமையுமா என்னன்னு தெரியல. பட் இப்போ எனக்கு அமைஞ்சிருக்கு. இதை நான் ரொம்ப ரொம்ப என்ஜாய் பண்ணுறேன். தென் தேங்க்ஸ் டு டிஜே ஞானவேல் அவர்கள் அப்படின்ற மாதிரி எல்லாருக்குமே வந்துட்டு தொடர்ந்து நன்றியை தெரிவிச்சிருந்தாங்க துஷாரா விஜயன் அண்ட் ரித்திகா சிங் அவர்கள். டூரி என்டர்டைன்மெண்ட் வழங்கும் கார்த்தி மற்றும் அரவிந்த் சுவாமி நடிப்பில் மெய்யழகன் செப்டம்பர் 27 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில். Hotstar Specials Goli Soda Rising now streaming on Disney Plus Hotstar.